ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நெருங்கி தொடர்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வோடு இரகசியம் பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த தொழுகை என்பது. ஒரு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மிக பொறுமதியான ஒரு அந்தஸ்தாக இந்த தொழுகை இருக்கிறது. இந்த மனிதர்களுக்கு ஃபர்லான கடமைகள் கடமையாக்கப்படுகின்ற போது முதலில் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை தான் நாளை மறுமையில் ஒரு மனிதனிடம் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. ஒரு அடியான் நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவது இந்த தொழுகையை பற்றியாகும். ஃபைன் சலுஹத் சலுஹ சாயிரு அமலிஹி. அந்த தொழுகை அவனிடத்தில் சீராக இருக்குமாக இருந்தால் அந்த விசாரணையில் அவனுடைய ஏனைய அமல்கள் எல்லாம் சீர்பெற்று வரும். வஇன் ஃபஸதத் ஃபஸத சாயிரு அமலிஹி. அது மட்டும் கெட்டுவிடுமாக இருந்தால் ஏனைய அமல்களும் அவனிடத்திலே கெட்டதாகவே ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, இந்த தொழுகை என்பது மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த ஒரு கடமையாக இது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹஷீன். இறையச்சம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இந்த தொழுகை என்பது பெரிசாக இருக்கும் என்று சொல்லும். இந்த தொழுகை என்பது பெரும் பாரமாக இருக்கும். இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த தொழுகையை கொண்டு உதவி தேடுவது இலகுவாக இருக்கும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த தொழுகை என்பது அஸ்ஸலாத்து நூறுன். இந்த தொழுகை என்பது ஒரு பிரகாசமாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கிறது அப்படி என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நம்முடைய கபருக்கு வெளிச்சம், இந்த உலகத்தில் நம்முடைய மனசுக்கு வெளிச்சம், மறுமையில் வெளிச்சம், நமக்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது இது ஒரு நன்றிக்கடன் என்றுதான் சொல்லி காட்டுகின்றார்கள். இரவு தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட ஒன்று. நமக்கெல்லாம் அது ஒரு சுன்னாவாக இருந்தாலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது அவருக்கு நபிக்கென்று அவர் கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகையை நீண்ட ரக்காத்துக்களாக நீண்ட சூறாக்களை ஓதி தொழக்கூடிய வளமை உள்ளவர். நீண்ட நேரம் நின்றதனால் அவருடைய கால்கள் வீங்கியது. அதனை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றனவே, நீங்கள் கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்க வேண்டுமா என்று ஒரு கருத்து சொல்கின்றார்கள். தன்னுடைய கணவன் ரொம்ப சிரமப்படுகிறான், அவருக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே, அல்லாஹ் தஆலா முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் மன்னித்து விட்டானே, இவ்வளவு தூரம் நின்று வணங்க வேண்டுமா, அதை சுருக்கி கொள்ளலாமே என்ற ஒரு கருத்தை நாசுக்காக சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாது ஆயிஷா என்று சொன்னார்கள். அது ஒரு நன்றி கடன். இறைவன் நமக்கு தந்த நிஅமத்துகளுக்கு, இறைவன் நமக்கு தந்த அருள்களுக்கு ஒரு நன்றி கடன் இந்த தொழுகை. அல்லாஹ் தஆலா திருமறையில் வஷ்குர்லி ஒலிவாலிதைக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த அருள் பாக்கியங்கள் மிக அதிகமாகவே இருக்கிறது. நாமெல்லாம் கேட்டால் எனக்கு என்ன பாக்கியம் இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், ஒழுங்கான வீடு இல்லை, வாகனம் இல்லை, ஒரு தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகம். நான் மேல் வருத்தி உழைச்சா தானே எனக்கு காசு, நான் மூட தூக்கினா தானே எனக்கு காசு, நான் ரொம்ப நஷ்டப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற இந்த மனிதன் சொல்லி காட்டுகிறான். இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கனூத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கிறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர். இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா? லம் யகுன் ஷையம் மதுக்கூரா. அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லையே. அவனை நாம் படைத்தோம். ஃபகத்தரா. அவனை அழகாக கருவறையில் நாம் நிர்ணயித்தோம், அழகான உடலை கொடுத்தோம். அவனை நாங்கள் இந்த உலகத்தில் சும்ம சபீல யஸ்ஸரா, அவனை இந்த உலகத்தில் நாங்கள் புறக்க வைத்து அவனுடைய வாழ்வாதாரங்களை அவனுக்கு லேசுபடுத்தி கொடுத்திருந்தோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய அருள்களை செய்திருக்கிறான், அருள் பாக்கியங்களை செய்திருக்கிறான். முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை என்று சொல்வதைப் போன்று அல்லாஹ் நமக்கு தந்த அருளை நாமெல்லாம் நினைவு கூறுவது கிடையாது. இல்லாத ஒன்றை மட்டும் சிந்திக்கின்றோம். மூடை சுமந்தாத்தான், மேல் வருத்தி உழைத்தாத்தான், வேர்வை சிந்தினாத்தான் எனக்கு சோறு, எனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறோமே. அந்த வேர்வை சிந்துவதும் ஒரு அருள்தான், அந்த மூடையை சுமப்பதும் ஒரு அருள்தான். அதற்கு முடியாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரொம்பவும் நாம் தூரமாக போக தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அருளை நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு சின்ன ஒரு விஷயம், நாம் பல்லு புழுங்குவதற்காக அந்த பல்லுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் நம்முடைய வாயில் ஊறுகிற எச்சிலை நம்மால் துப்ப முடியாது. நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு. பல்லு புழுங்குவதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 10-5 நிமிடத்தில் நம்முடைய வாயில் சுரக்கும் உமிழ்நீரை நம்மால் துப்ப முடியாது. நாம் திடகாத்திரமான ஒரு ஆளாக இருப்போம், வளர்ந்த ஒரு வாலிபனாக இருப்போம், ஆனால் எச்சிலை நம்மளால் துப்ப முடியாது. முயற்சி பண்ணுவோம், அது வேகமாக துப்ப முடியாமல் அது நம்முடைய உதட்டிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கும். யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று அதை துடைத்து விடுவதும் உண்டு. ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். நம்முடைய வாயில் சுரக்கக்கூடிய எச்சிலை துப்புவதற்கு கூட நமக்கு அல்லாஹ் அருள் தந்திருக்கிறான். ஒரு நரம்பை சுளுக்கி விட்டால், ஒரு சதையை மரத்து போக வைத்து விட்டால் நம்மால் எச்சி கூட துப்ப முடியாது, நம்மால் பேச முடியாது, நம்மால் சாப்பிட முடியாது, நம்மால் எழுந்து நிற்க முடியாது. இறைவன் நமக்கு என்ன தந்தான் என்று சொல்கிறோமே, நாம் கூழோ கஞ்சியோ இருப்பதை சாப்பிடுகிறோமே, அதை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் தந்திருக்கிறான். அதை மென்று விழுங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறான். இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தால் சாப்பிட முடியாமல் இந்த தொண்டை வழியாக ஒரு ஓட்டை போட்டு ஒரு குழாய் வழியாக கரைத்த உணவுகளை அளந்து அளந்து ஊற்ற
மரணத்தின் நிமிடங்களை எண்ணிக்கொண்டே தூங்கக்கூடிய ஒருவரை சந்தித்து பார்க்கலாம். அப்போதுதான் நமக்கு புரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறான், எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டாரே, பெரும் சீமானாக பெரும் பெரும் கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக அவர் இருந்தது கிடையாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டவர். ஒரு நபித்தோழர் சொல்கின்றார், மதீனா நகரத்திலே வெயில் நேரத்திலே வேண்டுமென்று யாரும் வெளியில் வருவது கிடையாது. ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும்தான் ஒருவர் வெளியில் வருவார். அந்த அளவுக்கு அங்கு சூடு. இப்போது கூட அரபு நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், அந்த ஏசி என்கிற ஒன்று மட்டும் அங்கே இல்லை என்றால் எப்படி இந்த மனிதர்கள் வாழ்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். மின்சாரம் என்பது மட்டும் இல்லை என்றால், ஏசி வேலை செய்யவில்லை என்றால் எப்படி வாழ்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார். ஈச்ச மரத்திலிருந்து விழுந்து காய்ந்து போன ஒரு ஈச்சங்காயை தூரத்திலிருந்து ஒரு மனிதர் உற்று பார்க்கின்ற போது அவர் எடுத்து அதை துரைத்து அதில் இருக்கும் புழுதியையும் மண்ணையும் ஊதி அந்த மரத்தடியின் நிழலிலே உட்கார்ந்து அதை ரொம்ப சிரமத்தோடு ஒருவர் சாப்பிடுகிறார். இதை பார்த்ததும் எவ்வளவு பசியாக இருக்கும். இந்த வெயிலிலே வெளியில் வந்து காய்ந்து போன அந்த ஈச்சங்காயை யாருமே சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அதை புரக்கி மண் துடைத்து தூசி தட்டி ஓரமாக உட்கார்ந்து அதை சாப்பிடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பசி உள்ளவராக இருப்பார். யார் அவர்? பார்க்க வேண்டும். அந்த நபித்தோழர் நெருங்க நெருங்க அங்கு பார்த்தது வேறு யாருமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த காய்ந்து போன ஈச்சம்பழத்தை சாப்பிட்டவர் என்றால் எவ்வளவு அவர் பசியோடு இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன வயது சிறுவன் பள்ளிவாசலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடுத்து முன்வரிசையிலே நின்று தொழுது விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி உட்காருகின்ற போதே ஒரு தலவாணி மாதிரி ஒரு சீலைப்பை நிறைய சிறிய சிறிய கற்களை சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே வைத்து கட்டி கொண்டிருப்பதை உற்று கவனித்தார்கள். பெரிய ஒரு நபித்தோழரிடம் கேட்டார், என்ன அது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் ஏதோ கட்டி இருக்கிறாரே, என்ன அது என்று கேட்டபோது ஒரு மூத்த நபித்தோழர் சொன்னார், அதுவா, பசியால் சாப்பிடாமல் இருந்ததனால் கூனின்று தன்னுடைய நிலைமை மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வயிறு உடைக்க சாப்பிட்டவரை போன்று நிமிர்ந்து இருக்க வேண்டும் அல்லவா, அதனால் தான் சிறிய சிறிய கற்களை அந்த துணிப்பையில் சேர்த்து வயிற்றிலே கட்டி இருக்கிறார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடுகிறார்கள். தன்னுடைய வீட்டை போய் அடைந்ததும், அம்மா, அல்லாஹ்வின் தூதர் வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டு இருக்க நான் கண்டேன் என்று சொன்னபோது அவரும் அவருடைய கணவனும் வீட்டுக்குள் என்ன இருக்கிறதோ உணவு என்று தேட இருக்கக்கூடிய கோதுமையை எடுக்கிறார்கள். ஒருவருக்கு சமைத்து கொடுக்க போதுமான ரொட்டி இருக்கிறது, ஒருவர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கோதுமை இருக்கிறது, அதனால் ரொட்டி செய்வோம். இருக்கக்கூடிய கறி, அந்த கறியை சமைத்தால் ஒருவருக்கு அது போதுமானது. மகனிடம் சொன்னார்கள், போய் நபி அவர்களிடம் நீங்கள் அல்லது உங்களோடு ஒருவர் வீட்டுக்கு விருந்துக்கு வரலாம் என்று என்னுடைய தாய் அழைத்தார்கள் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்ல, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் தெளிவாக சொன்னார்கள், என் தாய் உங்களை விருந்துக்கு அழைத்து வர சொன்னார்கள், நீங்கள் அல்லது உங்களோடு ஒருவர். உடனே தோழர்களை பார்த்து, தோழர்களே, அனசுடைய வீட்டிலே எல்லோருக்கும் உணவு தயாராகிறது, வாருங்கள் என்று சொல்ல, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் நாசமாகிவிட்டேன் என்று ஓடி வருகின்றார்கள். நபி வருவதற்கு முன்னால் அவர் ஓடி வருகின்றார். ஓடி வந்து, தாயே, நான் அவரிடம் சொன்னேன், அவ்வளவு பேரையும் அவர் கூப்பிட்டு விட்டார் என்று சொன்னபோது நான் சொன்னதை நீ தெளிவாக சொன்னாயா என்று கேட்டார்கள். ஆம், நீங்கள் சொன்னதை அப்படியே சொன்னேன். அப்படியே சொன்னீரா? அப்படியே சொன்னேன். அப்படி என்றால் பயப்படாதே, அல்லாஹ்வின் தூதர் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்களோடு அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே வந்து நின்றார்கள். வாசலிலே மக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, ரொட்டியை கல்லிலே மூடியே வையுங்கள்,
சமைத்த கறியை துறக்காமலே வைத்து விடுங்கள் என்று சொல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதம் செய்தார்கள். அல்லாஹ் அவருக்கு ஒரு கராமத்தை கொடுத்தான். ரொட்டி கல்லிலிருந்து எடுக்க எடுக்க வந்து கொண்டிருந்தது, அந்த கறியை வைக்க வைக்க வந்து கொண்டிருந்தது. 10 பேராக உள்ளே அழைத்து வயிறு உடைக்க எல்லா தோழர்களும் சாப்பிட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கிறது வீட்டார்கள் சாப்பிடுங்கள் என்றார்கள். மீதம் இருக்கிறது வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சாப்பிடுங்கள் என்றார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு பரக்கத், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நபித்துவத்தின் அடையாளமாக இந்த கராமத்தையும் செய்து காட்டினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு சேர்ந்து ஒரு சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்பட்ட அந்த நிகழ்வு எல்லோருக்கும் நினைவிருக்கும். மக்காவிலே இருக்கின்ற போது எல்லோரும் அவர்களை சமூக பகிஷ்கரிப்பு செய்தார்கள். அவர்கள் ஒரு மலையடி வாரத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு யாரும் தொடர்பு வைக்கக்கூடாது, வெளியிலிருந்து யாரும் அங்கே பொண்ணு மாப்பிள்ளையை எடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, வணிகங்கள் நடந்திருக்கக்கூடாது. அவர்களை ஒரு சிறை காவலர்களாக வீட்டு சிறையில் வைப்பதை போன்று அவ்வளவு பேரையும் சிறையில் வைத்து விட்டார்கள். இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 3 வருடம் அந்த நிலைமையை பற்றி ஒரு நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார். ஆடு சாப்பிடக்கூடிய ஒரு இலை தான் எங்களுக்கு இறுதியாக உணவாக கிடைத்தது. அதை எடுத்து நாங்கள் அவித்து சாப்பிட தொடங்கினோம். மனிதர்களாகிய நாங்கள் மலம் கழித்தோம். அந்த மலத்துக்கும் ஆட்டினுடைய அந்த விட்டைகளுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கவில்லை என்றார்கள். என்றால் எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்போதெல்லாம் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவுக்கு என்றால் அதற்கு பிறகு அந்த முஸ்லிம்களில் பெண்களுக்கு யாருக்குமே குழந்தை பிறக்காமல் போய்விட்டது. யாருமே குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மெலிந்து நலிந்து நோயாளிகளாக போய்விட்டார்கள். குறைஷியர்கள் எல்லாம் சூனியம் செய்யப்பட்டு விட்டது, இனிமேல் இவர்களுக்கு வாரிசு கிடையாது என்று கதையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த சஹாபாக்களுக்குள் முதலில் குழந்தை பெற்றுக்கொண்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். மதீனா நகரமே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் வழங்கினார்கள். இவர்களுடைய கதை பொய்யாகிவிட்டது, எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று சொன்னது பொய்யாகிவிட்டது என்று அந்த குழந்தை பிறந்த சம்பவத்தை அப்படியே வர்ணிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு சிரமப்பட்ட அந்த தோழர்களில் உள்ள அந்த சஹாபாக்களில் உள்ளவர்கள் தான் அந்த தொழுகையை சொல்கின்றார்கள். அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று. அல்லாஹ் நமக்கு என்ன குறை தந்திருக்கிறான்? நாம் யாராவது ஒரு நாள் முழுசாக காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று சாப்பிடாமல் இருந்த காலங்கள் உண்டா? பசியோடு இருந்த காலங்கள் உண்டா? கடைசி நிமிடம் வரைக்கும் நாம் அந்த எல்லையை இன்னும் அடையவில்லையே. எந்த அளவுக்கு என்றால், ஊரிலே உள்ள ரொம்பவும் வசதி குறைந்த ஒரு இடத்துக்கு போனால் ஒரு தேநீர் கிடைக்கும் சகோதரர்களே. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருவரை பார்த்தால் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சாப்பிட்டு இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தொடராக எங்களுடைய வீட்டிலே 3 நாட்கள் அடுப்பெரித்தது கிடையாது என்றார்கள். தொடராக எங்களுடைய வீட்டிலே 3 நாட்கள் அடுப்பெரித்தது கிடையாது. இன்றைக்கு சமைத்தால் சில வேளை நாளைக்கும் சமைக்கலாம், ஆனால் 3வது நாள் சமைத்த சரித்திரமே கிடையாது. தொடராக அடுத்தடுத்து 3 நாட்கள் சமைத்த சரித்திரமே எங்களுடைய காலத்தில் கிடையாது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அவருடைய சகோதரர் மகன் கேட்கின்றார்கள், அன்னையே அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, ஈச்சம்பழமும் தண்ணீரும் தான் எங்களுடைய உணவு என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஈச்சம்பழமும் தண்ணீரும் எங்களுடைய உணவு என்றார்கள். என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு பாக்கியங்களோடு இருந்திருக்கிறோம். செல்வ செழிப்பு, உடம்பிலே நல்ல பலம், அல்லாஹ்வுடைய ஆரோக்கியம் எல்லாம் அள்ளி எடுத்துக்கொண்டு என்ன இருக்கிறது, என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் என்று சாதாரணமாக இன்றைய தொழுகையை விடக்கூடியவர்களாக மக்களை காணக்கூடியதாக இருக்கிறோம். இந்த தொழுகை என்பது அவ்வளவு சிரமப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களுக்கு எதிரிகளால் கஷ்டம், பசியால் கஷ்டம், அவர்களுடைய வாழ்வாதாரங்களால் கஷ்டம், இப்படியான அந்த கஷ்டங்களோடு
அவர்கள் இருக்கும்போது அந்த தொழுகையை அவர்கள் எவ்வாறு ரசித்தார்கள் என்றால், அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வார்கள், கும் யா பிலால் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாஹ், பிலாலே எழுப்புங்கள். இகாமத்து சொல்ல அந்த வாசகத்தை பாருங்கள். கும் யா பிலால், பிலாலே எழும்புங்கள். ஃபரிஹ்னா பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு எங்களை அமைதிப்படுத்துங்கள். தொழுகை எங்களுக்கு அமைதி, நிம்மதி தாருங்கள். காமத்து சொல்லுங்க, கொஞ்சம் நிம்மதி கிடைக்கட்டும் என்று தொழுகையே ஒரு மன அமைதியாக, தொழுகையே ஒரு நிம்மதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்கும் என்பதை உலக அரங்குகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மனிதன் எங்கு பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸிலேயே இருக்கிறான், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறான். WHO ரிப்போர்ட்டின் படி இன்றைக்கு உலகத்திலே 4 நிமிடத்துக்கு ஒருத்தன் சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறான். 4 நிமிடத்துக்கு ஒருத்தன் செத்து கொண்டிருக்கிறான் என்றால் எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு மற்றெல்லா மாத்திரைகளையும் விட தூக்க மாத்திரை அதிகமாக விநியோகிக்கப்படுகிறது. அந்த தூக்க மாத்திரையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு ஒன்று அமெரிக்கா, 2வது பிரிட்டிஷ். அந்த அளவுக்கு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான், தூக்கமின்மை, சூசைட், இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரத்திலே முஸ்லிம்கள் மிக 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 குறைவு. சூசைட் பண்ணக்கூடியவர்களுடைய புள்ளி விவரங்களை எடுத்தால் முஸ்லிம்கள் 0.000000 என்ற கணக்கிலே தான் இருப்பார்கள் உலகத்திலே. என்ன காரணம் என்று ஆய்வு செய்தால் இந்த முஸ்லிம்களிடம் தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை என்பது தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் உலகத்திலே உள்ள ஒரு சிறந்த ஒரு உளவியல் நிபுணரை சந்தித்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறது, கடன் தொல்லை, குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ், எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு கவுன்சிலிங் தாருங்கள், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தாருங்கள் என்று கேட்டால், ஒரு நல்ல ஒரு மன இறுக்கத்துக்கான ஒரு முகாமைத்துவம் செய்து தாருங்கள் என்று கேட்டால், இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்ட பெஸ்டா ஃபேமஸான ஒரு விடயம்தான் தூண்டில் போடுவது. இன்றைக்கு உலகத்தில் தூண்டில் போடுவதுதான் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதை செய்யுங்கன்னு தான் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபிஷ் ஹேண்டிங் போய் தூண்டில் போடுங்க. ஏன் இதை சொல்கிறாங்க, ஏன் இந்த தூண்டில் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவு மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், வியாபார கஷ்டமாக இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும், அவன் உட்கார்ந்து அந்த தூண்டில் போட்டான்னு சொன்னால் அந்த மீன் அங்கே இழுக்குதா, அந்த மிதப்புல கட்டி வச்சோமே அது தாழுதா, அது அசையுதா, அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்து மீனை பிடிக்கிறான். ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் பார்த்தா தெரியும், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப பெரிய ஜொப்பில் இருக்கிறவன் அப்படியே உட்கார்ந்து மீனை பிடிச்சி, மீனை எடுத்து கலட்டி அதை திரும்ப குளத்தில் போட்டு அடுத்த மீனை பிடிக்கிறான். அவனுக்கு மீன் தேவையில்லை, அந்த டைம் பாஸ் தேவை, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தேவை. இன்றைக்கு நடந்துகிட்டு இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நேரம் அவனுடைய மைண்டை கன்வெர்ட் ஆக்குறார். அவனுடைய எண்ணங்களை கொஞ்ச நேரம் ஒன்றில் மட்டும் குவிக்கிறான். என்னத்தை பார்க்குறான், அது மீன் இழுக்குதான்னு பார்க்குறான். அதாவது அவன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் மறக்கிறான். இதை மறக்க செய்கிறதுக்கு இதுதான் நல்ல ஒரு எக்ஸசைஸ். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒரு பெஸ்ட் சைக்காட்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 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 அழகான ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்கில்ஸாக அது இருக்குது, ஒரு ட்ரைனிங்காக ஒரு ஒரு அவருடைய ஒரு பயிற்சியாக அது இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தொழுகை, ஒரு நாளைக்கு 5 நேரம் நம்ம மைண்டை கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ பெரிய பிஸியான ஆளாக இருந்தாலும், அவர் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தால் அவர் என்ன செய்வார், அந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, கடையை விட்டுட்டு, பிஸ்னஸை விட்டுட்டு, கோடிக்கணக்கான பில்லை விட்டுட்டு, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அவர் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தாலும், விமானத்தில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், அந்த நேரம் வந்தாச்சு, ரிலாக்ஸ். அவர் சீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிற காட்டுலையோ, தோணியிலையோ, கடல்லையோ, வயல்லையோ, ரோட்டிலையோ, பள்ளியிலையோ, எங்கேயோ அந்த 5 நேரம் அவர் அப்படியே நிற்கிறார். அவர் பிரச்சனைகளை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுட்டு தக்பீரை மட்டும் கட்டிக்கிறார். அவர் சுஜூது செய்கிற இடத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
அவன் தூண்டில் போட்டுட்டு ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அவர் சுஜூத் செய்கிற இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வேற மைண்டு வேற ஒன்றை கன்வெர்ட் பண்ணுது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், இன்னொரு சூறா ஓதுறோம், அங்கே இஸ்திக்பார் செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்து சொல்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், சலாம் கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கை தொடங்குது. ஒரு நாளைக்கு 5 தடவை மைண்டை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. வாரத்தில் ஒரு தடவை தூண்டில் போட சொல்லி இந்த உலகம் வியந்து நிற்கக்கூடிய பெரிய மாற்றத்தை சந்திக்கிறது என்றால் இந்த தொழுகையால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். இது அப்பவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சுனன் அபீ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ் என்ன சிம்பிளா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பெரிய சைக்காட்டிஸ்டா சொன்னாங்க, யகும் யா பிலால், பிலால் எழும்புங்க, ஃபரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தாருங்க, தொழுகையை கொண்டு எங்களுக்கு ஒரு நிம்மதியை தாருங்க, நாங்கள் தொழ போகிறோம், மனசில் கஷ்டமாக இருக்குது. அப்போ மனசுக்கு கஷ்டமாக இருந்தால் தொழணும். ஆனால் சூரா அல் மஆரிஜ் 70வது அத்தியாயம் 19, 20, 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக இந்த மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, இந்த மனிதனுக்கு ஒரு கெடுதி வந்துவிட்டால் பதறுகிறான். இந்த மனுஷனுக்கு ஒரு கெடுதி வந்துவிட்டால் என்ன செய்யறான்? பதறுகிறான். வஇதா மஸ்ஸஹுல் கைர் மனுஆ, ஆனால் அவனுக்கு ஒரு நல்லது நடக்குமாக இருந்தால், ஒரு நன்மை அவனை தொடுமாக இருந்தால் அது மற்றவர்களுக்கும் பிழைக்கக்கூடாது, நம்ம மட்டும் எடுத்துக்கொள்ளணும், அடுத்ததுக்கிட்ட போகாம தடுத்துக்கிறான். இதா மஸ்ஸஹுல் கைர் மனுஆ, ஒரு நல்லது நடக்குதா அடுத்தவன்ட்ட போகக்கூடாதுன்ற எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசரப்படுறான், தடுக்கிறான். கெட்டது நடந்தா பதறுகிறான். இது இந்த மனிதனுடைய இயல்பு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர அவன்கிட்ட இந்த தடுமாற்றம் வராது. தொழுகையாளிக்கிட்ட இந்த தடுமாற்றம் இல்லவே இல்லை, அவன் அது செய்ய மாட்டான் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்போ தொழுகையாளியாக இருந்தா அவன்கிட்ட என்ன இருக்காது, எல்லாம் நமக்கு தான் கிடைக்கணும், அடுத்தவனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவசர புத்தியும் இருக்காது. அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்தால் தடுமாற்றமும் வந்துடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே வரும். என்னதான் சொத்துக்கள் சேர்ந்தாலும் நமக்கு தானே கிடைக்கும். இது தொழுகையாளிகளை தவிர மற்றவனுக்கு தான் இருக்கும்ங்கிறான் அல்லாஹ். இப்போ பாருங்க, இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு போய் பாருங்க, பெரிய நகை கடைக்குள்ள போய் பாருங்க, அங்கே கிலோ கணக்கில் நகை வேண்டிட்டு இருப்பான், அள்ளி எடுத்துக்கிட்டு இருப்பான். 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், இப்படித்தான் அங்கே வாங்குவான் நகையை. அப்படியே மேசையில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். பாங்கு சத்தம் கேட்கும், ஹலி அவல் சலா பாதன் ஷோகுல் அள்ளி எடுத்துருவான். முதல் தொழுகை, பிறகு வியாபாரம், போச்சு நிப்பாட்டுங்கன்றுவான். கையில் இருக்கிறத வேண்டி எடுத்து கடையை மூடிடுவான். என்ன காரணம்? என்ன காரணம்? நமக்கு எழுதப்பட்டது கிடைக்கும், நமக்கு எழுதப்பட்ட கிடைக்கும். அப்போ இவன் பக்கத்து கடைக்கு போவானே, போகட்டும். நம்ம வர வேண்டிய பில் அங்கே போய்த்துருமே, போகட்டும். அப்போ அல்லாஹ் இப்ராஹிம் என்ன சொல்றான்? வைதா மஸ்ஸஹுல் கைர், அவனுக்கு ஒரு நலவு வந்து விடுமாக இருந்தால் மனுஆ, அடுத்தவன்கிட்ட போகாம தடுப்பான். நல்ல ஒரு வியாபாரம் கிடைக்குதா, அடுத்தவன்கிட்ட போகாம தடுப்பான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளியை தவிர. தொழுகையாளி அந்த தொழுகை நேரம் வந்துட்டா போகுது, போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அங்கதான் ரிலாக்ஸ் இருக்கு, அங்கதான் நிம்மதி இருக்குது. காசு பணம் நிம்மதி தராது, காசு பணம் நிம்மதி தராது. இந்த மனசுல ஒரு அமைதி, அதுதான் நமக்கு தேவை. இருக்கும் இல்லாம இருக்கும். அப்ப ஒரு கெட்டது கிடைச்ச உடனே பதறவும் மாட்டான் இந்த மோமின். இந்த ஒரு தொழுகையாளி நமக்கு வந்த வாய்ப்பு இன்னொருத்தனுக்கு போகக்கூடாது என்று தடுக்கவும் மாட்டான். இவன் தான் ஒரு தொழுகையாளிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா சூரா அல் மஆரிஜில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய அவசியம், அதனுடைய கட்டாய விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இன்ன ஸலாத் கானத் அலல் மூமினின் கிதாப மவ்கூத்தா, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது இந்த மூமின் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை என்பது மானக்கேடான விடயங்களில் இருந்து, பாவமான காரியங்களில் இருந்து இந்த மனிதனை தடுக்கக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மானக்கேடான விடயங்கள் இருந்து, பாவமான காரியங்கள்ல இருந்து இந்த மனிதனை தடுக்கக்கூடியது அதான் இந்த தொழுகை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ கண்டிப்பாக தொழக்கூடிய ஒருவனிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் குறைந்து கொண்டிருக்கும். அவனிடத்தில் இருக்கக்கூடிய மானக்கேடான விடயங்கள் என்ன செய்யும்? நீங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. டாக்டர் கீத் மோர் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற புக் எழுதுறான்.
அவன் தான் அந்த உலகத்திலேயே மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பின் சிறிய பகுதி செல் என்று சொன்னவன். அந்த செல்லை கூறு போட்டு பிரித்தவன் அவன்தான். செல்லை பிரித்தால் இருப்பது சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசமை எடுத்தால் வருவது தண்ணி, தண்ணியிலிருந்து தான் ஒவ்வொரு உயிரும் என்று சொன்ன முதல் சயின்டிஸ்ட். கடைசியும் அவன் தான், முதலும் அவன் தான், அவன் டாக்டர் கீத் மூர். அவன் சொன்ன அதே விஷயம் குர்ஆன்ல இருக்கிறத கண்டு ஆச்சரியப்படுறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஜஅல்னா குல்ல ஷைஇன் ஹய்யின் மினல் மா, தண்ணீரிலிருந்து தான் ஒவ்வொரு உயிரையும் படைத்தேன்ங்கிறான். அவனுடைய ஆய்வின்படி தண்ணீரிலிருந்து அடுத்த கட்டம் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசமிலிருந்து அடுத்த கட்டம் செல், செல்லிலிருந்து டிஷ்யூ, டிஷ்யூ உடல் உறுப்புகள், உயிர்கள் என்று சொன்னான். அந்த அளவுக்கு அவன் வியந்து போய் குர்ஆனை ஆய்வு செய்கிறான். அவனுடைய அதிசயத்தை, புருவத்தை பில்லாக்கக்கூடிய இன்னொரு காரியம் இந்த குர்ஆனில் காத்திருக்கிறான். தொழுகை மானக்கேடான விடயங்களையும் பாவமான காரியங்களையும் உங்களுக்கு தடுக்கும் என்ற வசனத்தில் வியந்து போய் அவன் ஒரு கட்டுரை எழுதுகிறான். அவன் இஸ்லாத்துக்கு வரவில்லை, குர்ஆன் உண்மை என்று அடித்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், ஒரு மனிதனுடைய நெற்றி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான், ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் தான் அவனுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்தக்கூடியதும் நெகட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்தக்கூடியதும். ஆனால் ஒரு மனிதனுடைய நெற்றி பகுதி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது பாசிட்டிவ் தாட்ஸை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் என்பதை அவன் எப்போதோ ஆய்வு செய்திருக்கிறான். தொழுகையில் நெற்றி நிலத்திலே வைக்கப்படுகிறது. நெற்றி நிலத்திலே வைக்கப்பட்டால் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும். பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமானால் அவன் மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள் என்று விலகுவான். இந்த ஒரு விஞ்ஞானத்தை 1500-400 ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்காத ஒருவரால் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய வாசகம் தான் என்பதை டாக்டர் கீத் மூர் அடித்து சொல்கிறான் என்றால் எந்த அளவுக்கு இந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். எவனோ ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதுக்காக அல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக இந்த சரித்திரத்தை சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதற்காக இந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும். இந்த தொழுகை நமக்கு மனசுக்கு நிம்மதி தரும். இந்த தொழுகை என்பதுதான் நமக்கு பிரகாசமாக இருக்கும், மனசுக்கும் வெளிச்சம், கபருக்கும் வெளிச்சமாக இருக்கும். அதெல்லாம் ஹதீஸ், ஸலாத்து நூறுன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தொழுகை ஒரு பிரகாசம் தான் என்றார்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அதனால் இந்த தொழுகையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த தொழுகை ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்யும் நன்றி கடன். ஒரு மனிதன் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகையை அவன் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நன்றி உணர்வு இயல்போடு இயற்கையாக நம்மோடு இணைந்து கொண்டது. அதை அல்லாஹ்விடத்தில் மட்டும் நாம் செலுத்த மறுக்கிறோம். எவனாவது நமக்கு ஒரு விருந்து உபச்சாரம் செய்தால் மறுபடி அவனை வீட்டுக்கு அழைக்க பார்க்கிறோம். எவனாவது ஒரு ஆபத்தில் நமக்கு உதவினால் அவனுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம். எவனாவது நமக்கு ஒரு உதவி செய்தால் அவனை கண்ட இடத்திலேயே நின்று அவனுக்கு ஒரு நன்றி செலுத்த பார்க்கிறோம் என்றால் நன்றி உணர்வு இயல்பாகவே இருக்கிறது. அவன் நல்லவன், கெட்டவன், பெரியவன், சிறியவன், எவனாக இருந்தாலும் நன்றி உணர்வு இயற்கையாக இணைந்து கொண்ட மனித உருவம் நாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் நன்றி கெட்டவனாக இருக்கிறோம். அல்லாஹ் தந்த உடம்பு, அல்லாஹ் தந்த வாழ்வு, அல்லாஹ் தந்த காற்றை சுவாசிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருள் செய்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மட்டும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தொழுகையை செய்யோம், நம்முடைய நெற்றியை சுஜூதிலே வைப்போம் என்றால் அது மட்டும் நடப்பதாக தெரியவில்லை. இன்னும் ஒரு படி மேலாக ஒரு சாரார், அல்லாஹ் இவ்வளவும் தந்திருக்க எங்கேயோ ஒரு கபரில் அடக்கப்பட்டு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் மரணித்து போன ஒரு மகானுடைய அடக்க ஸ்தலத்திலே போய் உயிர் பிச்சை கேட்கிறார்கள். எவ்வளவு பெரிய நன்றி கடன், எவ்வளவு பெரிய ஒரு நன்றி கெட்ட தன்மை இது. இது நன்றி கடனா? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. தொழுகை என்பது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதை நானும் நீங்களும் கடைப்பிடித்து வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த தொழுகையை கடைப்பிடித்து இறுதி வரை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது நமக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கடமை. அது மறுமையில் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அம்சம். அதுக்கு மட்டும் நம்மிடத்திலே நல்ல பதில் இருக்குமாக இருந்தால் ஏனைய அமல்கள் எல்லாம் சீர்பெற்று விடும் என்பதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த தொழுகை என்பதை பொடுபோக்காக விடக்கூடியவர்களுடைய நிலை என்ன, அந்த தொழுகையை அசால்ட்டாக அதை கவனிக்காமல் விடக்கூடியவர்களுடைய நிலை என்ன அப்படி என்று பார்த்தால், அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற அந்த நரகத்துக்குள் உங்களை தள்ளிவிட்டது எது என்று கேட்பார்கள். அதுக்கு அவர்கள் சொல்வார்கள், லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம் என்று சொல்வார்கள். தொழாமல் இருந்து விட்டோம். காவிர்கள்லாம் அங்கே போகல, தொழலன்னு காவி சொல்லுவேனா?
மொத்தத்தில் அவன் அல்லாவே ஏற்றுக்கொள்ளலை, அவன் தொழலைன்னு சொல்லுவானா, நாங்கள் அல்லாவை நம்பலைன்னு சொல்லுவான். ஆனால் இவர் யார் என்று சொன்னால், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் என்று சொல்கிறார் என்றால், தொழுகை அவசியம் என்று தெரியும், தொழாமல் விட்டுட்டாரு. அவர் சக்கர் என்கிற அந்த நரகத்தில் இருக்கிறார். அந்த சக்கர் என்கிற நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது 70வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான், லவ்வாஹத்துல் லில் பஷர். அது மனிதனுடைய தோலை கலட்டி விடக்கூடியது. அந்த நெருப்பை நெருங்கும் போது அவன் தோல் கலண்டுருவான் அந்த சூட்டில். ஆனால் யுஈதுஹுல்லாஹு கமா கான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருந்தது மாதிரி திரும்ப அல்லாஹ் ஆக்குவான், தண்டிக்கிறதுக்காக வேண்டி புதிய தோலை போத்திடுவான், திரும்ப அது கலண்டுடும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு இடத்துல, அந்த நரகத்தில் இந்த தொழுகையை விட்டவர்கள் இருக்கிறாங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதனால் இந்த தொழுகை என்பதில் நாங்கள் ரொம்ப பேணுதல் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த சாட்டுமே சொல்லக்கூடாது, எந்த சாட்டுமே சொல்ல முடியாது. என்ன தொழுகைக்கு சாட்டு, என்ன பயணத்தில் இருக்கிறேன், பஸ்ஸில் போனேன், சரியான காயம், பெண்டேஜில் படுத்துட்டேன், கொஞ்ச நாள் நோயில் இருந்துட்டேன், பவா கடிச்சு, சின்ன பிள்ளை மூத்துறோம், எதுக்குமே சாட்டு கிடையாது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகையை விடுறதுக்கு எந்த ஒரு சாட்டுமே கிடையாது. என்ன நிலையிலையும் நீ தொழுதான் ஆகணும். யுத்த நேரங்கள், யுத்த சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யுத்த சந்தர்ப்பங்களில் தொழுதார்கள். சஹாபாக்கள் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? எத்தனை ரக்காத் தான்? ஒரு ரக்காத் தான். இமாமு நிற்பார், நிற்கிறவங்க ஆயுதங்களோடு நிற்பாங்க, அரைவாசி பேர் இமாமோட நின்று தொழுவாங்க, அரைவாசி பேர் எதிரிகளுக்கிட்ட இருந்து பாதுகாப்புக்காக நிற்பாங்க. அவர் முதலாவது ரக்காத்தை முடிச்சுட்டு 2வது ரக்காயத்துக்கு வந்துடுவார். ஆனால் அந்த சஃபில் நின்றவங்க அந்த முதலாவது ரக்காயத்திலேயே சலாத்தை கொடுத்துட்டு அவங்க அப்படியே பின்னுக்கு ஆகுவாங்க. பின்னுக்காகனா மற்றவங்க இப்போ போய் அவரோட சஃபில் சேருவாங்க. அவர் 2வது ரக்காயத்து போய் அவங்களுக்கு சேர்த்து தொழுகை நடத்திட்டு சலாம் கொடுத்துட்டு போவாங்க. யுத்த நேரமாக இருந்தாலும் போர்க்களமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை விடுறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. தொழணும். தண்ணி இல்லையா, தவிமம் செஞ்சுட்டு தொழு. நின்று தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியாதா, படுக்கையிலேயே தொழு. தொழுகை என்பது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. சிலர் சொல்லுவாங்க, ஞானம் கிடைச்சிட்டு எங்களுக்கு தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அந்த முதல் கட்டத்தில் ஷரியத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் மாரிஃபாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஊருக்குள்ளே இருக்குது. விளங்கிட்டு அந்த குழுக்கள் சில ஜமாத்துக்கள் உண்டாகி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாரிஃபா பேசுவாங்க. என்ன ஷரியத்து, தரிக்கத்து, ஹக்கீக்கத்து, மாரிஃபத்து. ஷரியத்தில் இருக்கிறவங்க தான் தொழணும், நோன்பு பிடிக்கணும். அந்த ஷரியத்திலிருந்து தரிக்கத்துக்கு வந்தால், தரிக்கத்துன்ற ஒரு ஷேக்கு கிட்ட பைய செஞ்சுட்டு அவருக்கு கீழே கட்டுப்படுறது தரிக்கத்து. அந்த தரிக்கத்தில் அவங்க பைய செஞ்சு ஷேக்குடைய அட்வைஸை எடுக்க எடுக்க அவங்களுக்கு இந்த யதார்த்தம் புரிஞ்சிடும். அந்த மார்க்கத்தில் உள்ள அந்த ரகசியங்கள் எல்லாம் அவர் சொல்லுவாராம். அது ஹக்கீக்கத்து. அந்த ஹக்கீக்கத்துக்குள்ளே இருந்து அடுத்த கட்டமாக ஒரு மாரிஃபத்தை அடைவார். மாரிஃபத் என்றால் இறைவன் தனக்குள்ளே இறங்கிட்டான், நானும் இறைவன் தான் என்கிற ஒரு மாரிஃபாவை அவர் அடைஞ்சிருவார். ஹுலூலியத்துன்னு சொல்கிறது. அந்த மாரிஃபாவுக்கு வந்தவங்க தொழ தேவையில்லை அப்படின்னு இன்றைக்கு சில சூபிமாங்க சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க, கஞ்சா குடிச்சிட்டு இருப்பாங்க, தொழுகை இல்லாமல் இருப்பாங்க. மத்தாக்கள் தொழணுமா? நீங்கள் தொழணும், நீங்கள் ஷரியாவில் இருக்கிறீங்க, நாங்கள் மாரிஃபாவில் இருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தன்னுடைய 2 காலும் நிலத்தில் கோடு போடுற அளவுக்கு ஒரு புறம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு புறம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை தாங்களாக கொண்டு போய் தொழுகை நடத்த வைக்கின்றார்கள். தொழுகிறார்கள் என்றால் மாரிஃபா வரலையா? இந்துக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், ஷரியத், தரிக்கத், ஹக்கீக்கத், மாரிஃபத். அதே கருத்து, அதே மொழிபெயர்ப்பு அப்படியே இருக்கிறது. ஞானம் என்றால் மாரிஃபா, சரியை, கிரிகை, யோகம், ஞானம், ஷரியத், தரிக்கத், ஹக்கீக்கத், மாரிஃபத் என்ற அதே அத்வைத கொள்கைகளை கொண்டு வந்து இன்றைக்கு அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்வைத கொள்கை, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளி ஆட்டம் எங்கு நோக்கி நாம் அன்றி வேறில்லை என்ற ஒரு